தூத்துக்குடி மாவட்டம் விட்டலாபுரம் அருகே மழை வெள்ளத்தில் சிக்கி உயிரிழந்த நபரின் உடலை தமிழ்நாடு பேரிடர் மீட்பு படையினர் மீட்டனர். இதுகுறித்த முழு விவரங்களையும் நம்ம செய்தியாளர் பாண்டியராஜன் வழங்க கேட்கலாம். பாண்டியராஜன், வணக்கம். இது தொடர்பான விவரங்கள். தாமிரபரணி ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கின் காரணமாக திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய பல்வேறு கிராமங்கள் நீரில் மூழ்கி இருக்கிறது. குறிப்பாக ஒரு சில பகுதிகளில் வெள்ளம் அடிய தொடங்கினாலும் நீரின் அளவு குறைவாக இருக்கக்கூடிய பகுதிகளில் இருந்து தாழ்வான பகுதிகளில் நோக்கி சென்று கொண்டிருப்பதன் காரணமாக அதிக அளவிலான மழை நீர் சூழ்ந்திருக்கிறது. குறிப்பாக தேசிய பேரிடர் மீட்பு படையினர் தூத்துக்குடியில் பல்வேறு பகுதிகளில் அந்த மீட்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். ஒரு சில கிராமங்கள் மற்றும் ஒரு சில பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் வெளியேற முடியாத சூழல் என்பதும் நிலவி இருக்கிறது. அவர்களால் யாரையும் தொடர்பு கொள்ளாத சூழல் ஏற்பட்டிருக்கிறது. இதனால் அடையாளம் தெரியாத நபர் ஒருவனுடைய சடலம் என்பது அந்த பகுதியிலே மீட்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 2 நாட்களாக மழை வெள்ளம் அதிகமாக பாதிக்கக்கூடிய பகுதிகள், அங்கிருந்து தகவல் கிடைக்காத பகுதிகள் என கிட்டத்தட்ட 300 கிராமங்களுக்கு மேற்பட்ட பகுதிகள் தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலிக்கு இடையே இருக்கக்கூடிய பகுதிகளாக இருக்கின்றன. அந்த 300 கிராம பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் அவர்களுக்கான அறிவிப்பு பெறப்பட்டதை அடுத்து ஒரு முகாம் அவர்களுக்கான அந்த முகாம்களில் அவர்களுக்கான வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் தொலைத்தொடர்பு இல்லாத மக்கள், அப்பகுதியில் சிக்கியிருக்கக்கூடிய மக்கள், அவர்கள் அந்த வெள்ளத்தில் சிக்கியிருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு என்பதன் காரணமாக பல்வேறு தகவல்களின் அடிப்படையில் தேசிய பேரிடர் மீட்பு படையினர் பகுதியிலே ஆய்வு மேற்கொள்கிறார்கள். அப்பகுதியில் இருக்கக்கூடிய சிக்கியிருப்பவர்கள் மீட்கக்கூடிய பணிகளிலும் தற்போது ஈடுபட்டு வருகிறார்கள். தற்போது தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் அடையாளம் தெரியாத நபர் ஒருவனுடைய சடலம் என்பது மீட்கப்பட்டிருக்கிறது. இதேபோல் திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய அந்த திருநெல்வேலி நகர்பகுதி ஜங்ஷன் பகுதியிலும் அடையாளம் தெரியாத ஒரு நபருடைய சடலம் என்பது மீட்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக மழை வெள்ளம் சற்று வழிய தொடங்கி இருக்கிறது. இன்னும் தாழ்வான பகுதிகளில் 300க்கும் மேற்பட்ட கிராமங்களில் இன்னும் வெள்ளம் என்பது சூழ்ந்திருக்கக்கூடிய சூழலில் தொடர்ச்சியாக தேசிய பேரிடர் மீட்பு படையினர் அந்த மீட்பு பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். கடந்த 2 நாட்களாக பெய்த அதி கனமழையின் காரணமாக திருநெல்வேலி, தூத்துக்குடி 2 மாவட்டங்கள் அதிக அளவில் பாதிப்படைந்திருக்கிறது. தாமிரபரணி ஆற்றில் ஏற்பட்டிருக்கக்கூடிய வெள்ளம் நீர் காரணமாக திருநெல்வேலி இருக்கக்கூடிய நகர்பகுதி, ஆற்றை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த 2 கரைகளில் இருக்கக்கூடிய பகுதிகளும் அதிக அளவிலான வெள்ள நீரால் சேதமடைந்திருக்கிறது. குறிப்பாக தாழ்வான பகுதிகளில் ஆற்றின் கரையோரம் இருக்கக்கூடிய பொதுமக்கள் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருந்தாலும் அவருடைய வீடுகள் மற்றும் உடைமைகள் பாதிக்கக்கூடிய அந்த சூழல் என்பதும் அந்த பகுதிகளில் ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக திருநெல்வேலியிலிருந்து தூத்துக்குடி செல்லக்கூடிய அந்த பகுதி, தாமிரபரணி ஆறு பயணிக்கக்கூடிய பகுதி மற்றும் காட்டாறு மற்றும் பல்வேறு நீர்நிலைகள், ஏரி, கம்மாய், குளம் என்கின்ற அனைத்து நீர்நிலைகளிலும் அதிக கொள்ளளவை எட்டியிருப்பதன் காரணமாக நீர்நிலைகளில் உடைப்பு ஏற்பட்டிருக்கிறது. அந்த நீரும் ஊருக்குள் புகுந்ததன் காரணமாக அப்பகுதியில் இருக்கக்கூடிய கிராம மக்களினுடைய வாழ்க்கை என்பது மிகவும் முற்றிலுமாக பாதிக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்கிறது. ஆங்காங்கே வீடுகளை இழந்து அவர்கள் வளர்க்கக்கூடிய ஆடு மாடுகளை இழக்கக்கூடிய சூழலும் ஏற்பட்டிருக்கிறது. தற்போது தாமிரபரணி ஆற்றில் வெள்ளமானது குறைந்திருந்தாலும் மேடான பகுதிகளில் தான் வெள்ளம் அடிந்திருக்கிறதே தவிர மற்ற பகுதிகளில், அதாவது தாழ்வாக பகுதியில் இருக்கக்கூடிய கிராமங்களில் எல்லாம் மழைநீர் சூழ்ந்திருக்கிறது. அப்பகுதிகளுக்கான சாலை போக்குவரத்தும் துண்டிக்கப்பட்டிருக்கிறது. அப்பகுதியில் மக்களுடைய தொடர்பு கொள்வதற்கான தொலைத்தொடர்பும் துண்டிக்கப்பட்டிருக்கிறது. இன்னுமே இந்த 2 மாவட்டங்களில் இருக்கக்கூடிய 300க்கும் மேற்பட்ட கிராமங்கள் மழைநீரில் மூழ்கி இருக்கக்கூடிய சூழல் தான் நிலவி வருகிறது. குறிப்பாக ஆங்காங்கே ஒரு சில இடங்களில், அதாவது திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய நகர்பகுதியில் ஒருவர் சடலமாக மீட்கப்பட்டார் இன்று காலை. அதேபோல் தூத்துக்குடி மாவட்டத்திலும் ஒரு நபர் சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார். மழை வெள்ளம் என்பது அதிகமாக வந்திருக்கிறது. இரவு நேரத்தில் தாமிரபரணியில் ஏற்பட்ட அந்த வெள்ளப்பெருக்கு என்பது அதிக பேர் மக்களுடைய வாழ்வாதாரத்தை பாதிக்கக்கூடிய ஒரு சூழலை தான் ஏற்படுத்தி இருக்கிறது. அப்போ நிலவரப்படி மேடான பகுதியில் இருக்கக்கூடிய வெள்ளம் அடைந்தாலும் ஒரு சில நீர் ஓடைகளில் இருக்கக்கூடிய தண்ணீர் நகர்பகுதிகள் வழியாகவும் ஊர் வழியாகவும் தாமிரபரணி ஆற்றை நோக்கி ஓடுகிறது. மேலும் தாமிரபரணி ஆற்றினுடைய நீரின் அளவு குறைந்ததன் காரணமாகத்தான் மேடான இடத்தில் இருக்கக்கூடிய நீர் இறங்கியிருக்கிறது.